அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசி நேயர்களுக்கு எண்ணி 3 நாளில் உங்களுடைய வாழ்வில் இவை நடந்தே தீரும், யாராலும் தடுக்க இயலாது. அந்த வகையில் கன்னிராசி நேயர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜூன் மாதம் 24ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா கன்னிராசி நேயர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜூன் மாதம் 24ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, மேஷத்தில் சுக்கிரனும், மிதுனத்தில் குருவும், சூரியனும், கடகத்தில் புதனும், சிம்மத்தில் கேதுவும் செவ்வாயும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. அதே போல் கும்பத்தில் சனி பகவானும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கன்னிராசி நேயர்களுடைய வாழ்வில் இந்த ஜூன் மாதம் 24ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகும். அந்த வகையில கன்னிராசியை சேர்ந்த உத்திரம் 2ஆம் பாதம் முதல் அஸ்தம், சித்திரை 2ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாதம் 23ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, ராசி அதிபதி புதன் தனக்குரிய மற்றொரு ராசியான தொழில் ஸ்தானத்தில் வலிமையோடு இருக்கிறாருங்க. ராசி அதிபதி வலிமை பெற்றாலே மற்ற கிரகங்களால் ஏற்படும் துன்பங்கள் பெரிதாக இருக்காது என்பதே நியதியாக உள்ளது. அந்த வகையில் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானமான 5ஆம் பார்வையாக குடும்பஸ்தானத்தை பார்ப்பதால் குடும்ப சூழ்நிலை என்பது நன்றாக இருக்குங்க. இவ்வளவு நாட்களாக குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த சண்டை சச்சரவுகள், அபிப்பிராய பேதங்கள், கருத்து வேறுபாடுகள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு. அதே போல் உங்களுடைய ராசிக்கு 8ல் சுக்கிரன் இருந்தாலும் கஷ்டப்படுத்த மாட்டாருங்க. அவர் சொந்த ராசியை பார்வையிடுவது பொருளாதார பிரச்சனைகள் பெருமளவில் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் என்பதை கிரக நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. அது மட்டும் இல்லாம இக்காலகட்டங்கள்ல ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகுங்க. அதே போல உங்களுடைய ராசிக்கு 6ல் சனி ராகு உங்களுக்கு அற்புதமான நன்மையை செய்வார் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. இவ்வளவு நாட்களாக உங்களுக்கு ஏற்பட்டு வந்த பகை குறைந்து நட்பு வளரக்கூடிய ஒரு வாரமா தான் இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குது. என்ன மாதிரியான முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் நிச்சயம் அவற்றில் வெற்றி கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாதுங்க. அது மட்டும் இல்லாம கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூன் மாதம் 24ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் என்ன மாதிரியான விஷயங்கள்ல நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது, விரயஸ்தானத்தில் கேது, செவ்வாய், தொழில் ஸ்தானத்தில் குரு என்பதால் புதிய தொழில்களை இப்போது செய்ய வேண்டாங்க. அது மாதிரியான ஒரு நிலை ஏற்படும் போது பொறுமையாக நிதானமாக இருப்பது நல்லது. எடுத்தோம் கௌத்தோம் என்று எந்த செயலிலும் ஈடுபட வேண்டாம் என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது. அது மட்டும் இல்லாம இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் விரயஸ்தானத்தில் கேது சஞ்சரிப்பதால், தொழில் ஸ்தானத்தில் குரு என்பதால் புதிய தொழில்கள் இப்போது செய்ய வேண்டாங்க. எதிர்காலத்தை குறித்து திட்டமிட்டு கொள்ளுங்க. எடுத்தோம் கௌத்தம் என்று அனாவசிய செலவுகளை மேற்கொள்வதை தவிர்ப்பது நல்லது. அவசிய செலவுகளை மட்டும் மேற்கொண்டு எதிர்காலத்திற்கென்று சேமித்து வைத்துக் கொள்வது அவசியம் என்பது கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. இந்த காலகட்டங்கள்ல முதலீடு சம்பந்தமான விஷயங்கள்ல அகலக்கால் வைக்க வேண்டாங்க. 10ஆம் இடத்தில் குரு இருப்பதால் மிகவும் எச்சரிக்கையோடு தொழில் வணிகத்தில் செயல்படுவது நல்லது என்பது கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சென்ற வாரம் ஏற்பட்ட குடும்ப பிரச்சனைகள் கடுமை இந்த வாரத்தில் குறைய ஆரம்பிக்குங்க. வருமானம் சிறிது உயர்வதாலும் உறவினர்கள், நண்பர்கள் ஆகியோருடைய உதவியாலும் பணப்பற்றாக்குறை ஏற்படாதுங்க. ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு வருமானம் என்பது இருந்து கொண்டே இருக்கும்.
இருக்குங்க. ஒருவேளை உங்களுக்கு பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெற வழிபிறக்கக்கூடிய ஒரு தருணமா தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாம பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெற இருக்கீங்க. அஷ்டமஸ்தானத்தில் குருவும் சனியும் இணைந்திருப்பதால் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது மிக மிக நல்லது. வெளியூர் பயணங்களின் போது எச்சரிக்கையாக இருப்பது அவசியங்க. சிறு விபத்துக்கள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளது கிரக நிலைகள் உங்களுக்கு எடுத்து காட்டுது. அதே போல கணவன் மனைவியிடையே அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்குங்க. ஒற்றுமை அதிகரிக்க இருக்கு. ஒரு சில நேரங்கள்ல ஒருவருக்கொருவர் பிரச்சனை ஏற்பட்டாலும் கூட ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது அவசியங்க. எந்த ஒரு செயலிலும் அவசரம் வேண்டாம். தீர விசாரித்து அதன் பின்னே வரனை நிச்சயிங்க. ஏன்னா தவறான வரனை நிச்சயித்து விடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதால அதிக கவனத்தோடு இருப்பது நல்லது. இத்தகைய தருணங்கள்ல கிரகநிலைகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அகலக்கால் வைக்க வேண்டாம். நீங்கள் உண்டு, உங்களுடைய வேலை உண்டு என்றிருந்தாலே போதுமானதாக இருக்கும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது. அதே போல கன்னிராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த ஜூன் மாதம் 24ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உத்தியோகத்திற்கு அதிகாரம் படைத்த சனி பகவான் சுபபலம் பெற்று அனுகூலமாக சஞ்சரிப்பதால அலுவலகத்தில் மேலதிகாரிகளுடைய ஆதரவும் ஒத்துழைப்பும் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க. தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் சாதகமாக இருக்கும் பட்சத்தில் சிறு ஊதிய உயர்வு ஒன்றையும் நீங்கள் இப்போது தாராளமாக எதிர்பார்க்கலாம். அன்றாட கடமைகள்ல உங்களுடைய திறமையை மேலதிகாரிகளுக்கு எடுத்துக்காட்ட சந்தர்ப்பங்கள் உருவாகும். சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு கிடைப்பது மனதிற்கு நிறைவை அளிக்குங்க. புதிய வேலைக்கு முயற்சிக்கும் அன்பர்களுக்கு நிச்சயம் வெற்றி உண்டு என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்தது. வெளிநாடுகளில் வேலை பார்த்து வரும் கன்னிராசியினருக்கு சலுகைகள் அதிகரிக்க இருக்கு என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அதே போல கன்னிராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த ஜூன் மாதம் 24ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது லாபகரமான ஒரு வாரம் என்றுதாங்க சொல்ல வேண்டும். இந்த காலகட்டங்கள்ல தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்கள், தொழிலதிபர்கள் உற்பத்தியை அளவோடு நீங்கள் அதிகரிக்கலாங்க. வியாபாரம் சந்தை நிலவரம் சாதகமாக இருக்குங்க. அன்றாட விற்பனையில் லாபம் கிடைக்க இருக்கு. ஒருவேளை உங்களுக்கு கடன் இருந்துச்சு அப்படின்னாலும் கூட அந்த கடனை அடைத்து நிம்மதி பெற வழிபிறக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாடு சென்ற வாய்ப்பும் இருக்குதுங்க. அதன் மூலம் பிரசித்தி பெற்ற தொழில் நிறுவனங்களுடன் ஒத்துழைப்பு ஒப்பந்தம் கையெழுத்தாக இருக்கு. இத்தகைய கிரக நிலைகள் அரிய சந்தர்ப்பத்தை எடுத்துக்கொள்வது நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல கன்னிராசியை சேர்ந்த கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூன் மாதம் 24ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, கன்னிராசி நேயர்களுக்கு குறிப்பாக கலைத்துறையினருக்கு சென்ற பின்னடைவு இந்த மாதம் நீங்க இருக்கு. ஏனெனில் சுக்கிரனும் செவ்வாயும் லாபஸ்தானத்திற்கு மாறுகிறாங்க. இதனால நிதியுதவி செய்வதற்கு தயங்கிய வங்கி மற்றும் தனியார் நிதி நிறுவனங்கள் இப்போது உங்களுக்கு தாமாகவே முன் வந்து உதவ இருக்காங்க. இப்படிப்பட்ட வாய்ப்பினை நீங்கள் பயன்படுத்திக் கொள்வது உங்கள் கையில தான் இருக்கு என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல கன்னிராசி சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூன் மாதம் 24ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, கல்விக்கு அதிபதியான புதன் கன்னிராசிக்கு நாயகன் ஆவார். படிப்பில் முன்னேற்றம் நீடிக்குதுங்க. இக்காலகட்டங்கள்ல மனதில் தெளிவு பிறக்க இருக்கு. தேர்வுகள்ல எந்தவித குழப்பமும் இன்றி விளையாடிப்பதற்கு உதவிகரமாக அமைஞ்சிருக்குதுங்க. சம்பந்தப்பட்ட கிரக நிலைகள் எந்தவித சஞ்சலமும் இல்லாமல் படிப்பில் கவனத்தை செலுத்தலாங்க இந்த தருணங்கள்ல. அது மட்டும் இல்லாம விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானம் ஆகிய கடக ராசியில் சுக்கிரனும் செவ்வாயும் சேர்ந்திருப்பது மிக நல்ல கிரக நிலை என்றுதாங்க சொல்ல வேண்டும். வசதிகள் குறைவின்றி கிடைக்க இருக்கு. வயல்கள் பசுமை நிறைந்திருக்குங்க. அது மட்டும் இல்லாம மன நிம்மதியை அளிக்குங்க. கால்நடைகள் அபிவிருத்தி அடைய இருக்கு. இருந்தாலும் கூட
வயல் பணிகள் இரவு பகல் பாராது கடினமாக உழைக்க நேரிடுங்க. உழைப்புக்கேற்ற பலன் நிச்சயம் கிடைக்கும் என்பது எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அந்த வகையில் கன்னிராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, தினமும் தன்வந்திரி சோஸ்திரத்தையும் கந்த சஷ்டி கவசத்தையும் படித்து வாங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.